அண்மை காலங்களாக மாரடைப்பு மற்றும் இருதய நோய்கள் மிகவும் பொதுவானதாகவும் மக்களை அச்சுறுத்துவதாகவும் மாறிவிட்டது. வயதானவர்களுக்கு மட்டுமே மாரடைப்பு வரும் என நினைத்து கொண்டிருந்த காலம் மலையேறிவிட்டது. மிக இளம் வயதினர் கூட மாரடைப்பால் இறந்து வருகின்றனர் என்பது வருத்தமளிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மாரடைப்பு ஏற்படுவதை முன்கூட்டியே கண்டறிவதற்கு மருத்துவர்கள் சிறிய 3 எழுத்து வழி ஒன்றை கூறுகின்றனர். ஒருவருக்கு சட்டென்று மயக்கம், தடுமாற்றம் ஏற்படுவது மாரடைப்பிற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இவ்வாறான சூழ்நிலையில் STR பரிசோதனை செய்ய வேண்டும். அதாவது சிரிக்க சொல்வது, பேச சொல்வது மற்றும் ஒரே நேரத்தில் 2 கைகளையும் உயர்த்த சொல்வது போன்றவையாகும். இதனை சரிவர எந்தவித சிரமமும் இன்றி அவர்கள் செய்துவிட்டால் எந்தவித பிரச்சனையும் இல்லை என பொருள். இதில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் மாரடைப்பிற்கான முன்னெச்சரிக்கை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாது இந்த 3ஐயும் செய்த பிறகு அவரை நாக்கை நேராக நீட்ட சொல்ல வேண்டும். நேராக நாக்கை நீட்டிவிட்டால் எந்தவித பிரச்சனையும் இல்லை என அர்த்தம். நேராக நீட்டாமல் இடதுபுறமாகவோ அல்லது வலதுபுறமாகவோ நீட்டினால் அடுத்த 3 மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் அட்டாக் வரலாம். எனவே அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவரை அணுக வேண்டும். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள மருத்துவர் புகழேந்தியுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. அந்த கலந்துரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. STRன்னு சொல்லிட்டு ஒரு முன்கூட்டியே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இது சொல்லிருக்காங்களே சார், ஸ்மைல், டாக், ரைஸ் யுவர் 2 ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது சிரிக்க சொல்றது, பேச சொல்றது, 2 கையையும் உயர்த்த சொல்றது, இதை கரெக்டா பண்ணிட்டா அவங்களுக்கு மாரடைப்பு இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இந்த 3 தாண்டி நாக்க நேரா நீட்டு சொல்லணும். அவங்க இடதுபுறமாவோ வலதுபுறமாவோ நீட்ட முடியாம, நேரா நீட்ட முடியாம இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்துல மாரடைப்பு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பார்த்தோம் சார். மாரடைப்புங்கிறது அவ்வளவு சிம்பிளான விஷயம் எல்லாம் இல்லைங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்படின்னா 2 விதமா மாரடைப்புங்கிறது பிரசன்ட் ஆகுங்க. ஒண்ணு டிபிக்கலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி அப்படி கூட அதுல ஆரம்பிச்சு, அந்த நெஞ்சு வலி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மிடில் லைன்ல தான் ஆரம்பிக்கும். எப்பயுமே ஹார்ட் அட்டாக் இப்ப பல பேர் பேஷண்ட்ஸ் அதாவது இடது பக்க வலி அப்படி அங்கதான் வலி ஆரம்பிச்சதுன்னு அப்படி ஆரம்பிச்சா அது ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எம்பிரியாலஜிக்கலி அதாவது கரு உற்பத்தியான அந்த வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அப்ப ஹார்ட் மிட்லைன் ஆர்கன் வைக்கிறாங்க. ஹார்ட் நடுக்கோட்டில தான் அப்ப இருக்கும். அது பின்னாடிதான் லெப்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அது புரியுங்களா? அதனால எம்பிரியாலஜிக்கலி ஹார்ட் இஸ் மிட்லைன் ஆர்கன். அதனால ஹார்ட் பெயின் எப்பயுமே சென்டர்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு பெயின் லெப்ட்ல ஆரம்பிச்சா அது ஹார்ட் பெயின் இல்லங்கிறத அப்படி சொல்லுவாங்க. ரெண்டாவது ஹார்ட் பெயின் எப்பயுமே பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஒரு ஆர்கன் பெயின் அதாவது நீங்க ஒரு விரல வச்சு எனக்கு இந்த பாயிண்ட்ல வலி அதிகமா இருக்குன்னு சொன்னா அது ஹார்ட் பெயின் கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அது டிஃப்யூஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் பெயின், ஒரு ஆர்கன் பெயின் ஹார்ட் பெயின் டிஃப்யூஸா தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு பரவலா டிஃப்யூஸா ஒரு பரவலா அப்படிதான் இருக்கும். அது ஒரு பாயிண்ட்ல நீங்க வச்சு சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொல்றதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஹார்ட் அட்டாக்ல 2 வெரைட்டி இருக்குங்க. அது ஒண்ணு நார்மலா வரக்கூடிய ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படி அதுல இருக்கிறது நீங்க சொல்ல மாதிரி சில சிம்டம்ஸ் அதுல இருக்கலாம். ஆனால் சைலண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சைலண்ட் அட்டாக் அப்படிங்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா பிபி உள்ளவங்களுக்கு, சுகர், குறிப்பா சுகர் உள்ளவங்களுக்கு அண்ட் எல்டர்லி பீப்புள், கொஞ்சம் வயசானவங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அதாவது அது இப்படிதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி டிபிக்கலா இந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலி பிளஸ் வேர்த்து கொட்டுறது, அப்ப ஒரு மூச்சுத்திறல் மாதிரி வர்றது, தலை சுத்தல் இருக்கிறது, நெஞ்சு படோட போடுறது, இதெல்லாம் அது வேர்வை சுட்டிங் கண்டினியூஸ் இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறது தேவை கிடையாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இது சைலண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது என்ன டிபிக்கல் ஒரு ஹார்ட் அட்டாக்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஒண்ணுன்னா இந்த மாதிரி சைலண்ட் அட்டாக்ஸும் வர முடியும். குறிப்பா தானே சொல்றீங்களா, வயசானவங்களுக்கு, எல்டர்லி பீப்புள், சுகர் பீப்புளுக்கு. ஏன்னா சுகர் பீப்புளுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டோம். அப்ப ஹார்ட் பெயினே தெரியாது. அது புரியுங்களா? அப்ப சைலண்ட் அட்டாக் அப்படிம்பாங்க. அவங்க 100% பொருந்துமா? அப்ப நீங்க சொன்ன எல்லாமே 100% பொருந்துமான்னு பாத்தீங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்ப நம்ம இன்னொன்னு சடனா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்ட் அட்டாக்ல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தட் இஸ் நீங்க முந்தின செகண்ட் முந்தின நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா தான் இருப்பீங்க. அதாவது அது சடனா வரும், சடனா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். ஓகே சார், இப்ப இந்த STR அது ஸ்மைல், டாக், ரைஸ் யுவர் 2 ஆர்ம்ஸ் அது பொருந்துமா சார்? அது எல்லா கேஸுக்கும் பொருந்தாது அப்படிங்கறதாங்க நான் சொல்ல வரேன். நான் இதுல அதாவது பொதுவா நம்ம என்ன சொல்லணும்னா
அது ஒரு ரஃப் கைட் அப்படின்னு அப்படி வச்சுக்கலாம் வந்தோம்னா. ஆனா அந்த மாதிரி பண்ணி கண்டுபிடிக்கலாம் மாரடைப்பு வரப்போகுது அப்படிங்கிற. ஆமாங்க, அதாவது இப்ப நீங்க மாரடைப்பு வர்றது வந்தோம்னா இப்ப வந்து நீங்க வந்து அந்த மாதிரி வந்தோம்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த மெத்தட் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா வந்தோம்னா அது ஒரு நான் சொல்றது நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா ஒரு ரஃப் கைடா அதை வச்சுக்கலாமே, பயன்படுத்தலாமே இல்லையே. அதே வந்துன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மாறுதல் இருக்கு பாத்தீங்களா, இதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இப்ப குறிப்பா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு இருக்கும்போது வந்து அதுக்கு வந்து இசிஜி எடுத்து பாக்குறது வந்து எப்பயுமே நல்லது. இப்ப வந்து இந்த ட்ரோபோனின் லெவல் வந்தோம்னா அதாவது அந்த லெவல்ஸ் வந்து கூடி இருக்கிறது அப்படிங்கிறது அதுமே வந்தோம்னா இப்ப வந்து பிளட் டெஸ்ட் வந்தோம்னா அதை பாக்குறாங்க வந்தோம்னா பார்த்து அதையும் வந்தோம்னா அந்த மாதிரி உறுதிப்படுத்திக்கிறது நல்லதுதான். இப்ப அது சந்தேகத்துக்கு இல்லாம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறது வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் நான் இதுதான் நான் சொல்லி முடியும். அதை வந்து ரஃப் கைடா அதை வச்சுக்கலாம், நிச்சயமா வச்சுக்கலாம் வந்தோம்னா அதுல வந்து ஒண்ணு எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் அதே வந்து அதை வந்து சில சமயம் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏடிபிக்கலாவும் பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் வழியே இல்லாம கூட சைலண்ட் அட்டாக் வர முடியும், எந்த சிம்டமே இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது? அப்ப நம்ம வந்து பொதுவான ஹார்ட் அட்டாக்கு வந்து நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அப்புறம் வந்து அதாவது ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர் நடைப்பயிற்சி இல்ல, ஓவர் வெயிட் இருக்கு, இந்த மாதிரி அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, கொலஸ்ட்ரால் கூட இருக்கிறது, ஃபேமிலி லெவல்ல கொலஸ்ட்ரால் கூட இருக்கிறது, இப்படி எல்லாமே வந்து இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது வந்து ரத்தம் வந்து திக்கான்னு வச்சுக்கோங்களேன். திரவ நிலையில நல்லா இருந்தா எளிதில் உரையாது. ஆனா அது கொஞ்சம் திக்காச்சு, நீங்க தண்ணி குடிக்காம இருக்கீங்க, பிளட் கொஞ்சம் திக்காதுன்னா வந்தா உரையறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். எப்பயுமே வந்தா அதாவது கைவசம் வந்தா ஒரு வாட்டர் குறிப்பா டிராவல் பண்ணும்போது, ஏன்னா டிராவல் பண்ணும்போது நம்ம கவனம் அதுல இருக்காது குடிக்கணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு ட்ரெயின் ஜெர்னியோ இது வந்து இதே என்னோட டீச்சர் வந்து அடிக்கடி சொல்லுவார். அவர் அப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது குறிப்பா வந்து நம்ம அந்த நாக்கு வறட்சியே பார்த்துக்கணும். வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம விரும்பலையோ பிடிக்கலையோ கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறது நல்லதுதான். சோ தட் அந்த பிளட்ங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் ஃப்ளூயிடா இருக்கும், ரொம்ப திக்காகாம இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவரு அப்ப இதெல்லாம் சேர்த்து கூடுதலா வந்து தகவலா வந்தோம்னா நம்ம பாத்துக்கணும். அப்படி இருந்தா வந்து அது எப்பயுமே நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க சொல்றது ரஃப் கைடா வச்சுக்கணும். ஆனா உறுதிப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து இசிஜி எடுக்கிறதோ ட்ரோபோனின் வந்து மெஷர் பண்ணி அதை உறுதிப்படுத்துறதோ வந்து இப்ப வந்து அதெல்லாம் இருக்கு, வைக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியுமோ தெரியலையா வந்து இப்ப எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, சப்சென்டர் வரைக்குமே கூட கவர்மெண்டே கூட லோடட் சிரிஞ்சஸே வச்சிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம் கூட வந்தோம்னா அதாவது சப்சென்டர்ஸ் வந்து அதாவது அவங்க வந்து துணை சுகாதார சொல்றத வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தா கொடுக்கறதுக்கு லோடட் சிரிஞ்சஸே இருக்கும். அதை வச்சு இமீடியட்டா கொடுத்து வந்தோம்னா அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காண்டி இங்க அனுப்புறது வந்து உயிர்களை காப்பாற்ற உதவும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா தமிழ்நாடு அரசே கூட இந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஆனா சரி என்ன அதுல பிரச்சனை இருக்குன்னா நீங்க பாக்குறீங்களா, ஏதாவது துணை சுகாதார எல்லாம் 24 hours இருந்திருக்கா இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் வந்தோம்னா அதாவது சில இதுதான் 24 hours இருக்கா, பலது வந்து டைம் இருக்காது. அது அப்ப அதெல்லாம் பிரச்சனை. இப்ப ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படி இல்லையே, 24 hours இருக்கு. அப்ப அந்த மாதிரியான சேவையும் வந்து நம்ம ரொம்ப முக்கியம் தான். கிராமங்களுக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா ஆரம்ப சுகாதாரத்துக்கும் அந்த மாதிரி டர்ன் போட்டு இருக்கிறது வந்து இன்னும் வந்து நல்ல பலன் கொடுக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி புகழேந்தி சார். நன்றி.